ஹாய் வீவோஸ், இன்னைக்கான எபிசோடில் என்ன நடக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோட் ரொம்பவே பரபரப்பாக போய்கிட்டு இருக்கு. கார்த்தி நர்ஸ் கொடுத்த ப்ரிஸ்கிரிப்ஷனை எடுத்துகிட்டு போயிட்டு மருந்து வாங்கலான்னு போகிறாங்க. அங்கே பார்த்தா அங்கே வேலை பார்க்குறவங்க, என்ன இது, இந்த மருந்தெல்லாம் இங்கே இல்லவே இல்லையே, எதுக்காக இந்த மருந்தெல்லாம் உங்களுக்கு எழுதி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு கார்த்தி சொல்கிறாங்க, இந்த மாதிரி எங்கள் மாமா கத்தி குத்துப்பட்டு ட்ரீட்மெண்ட்டுக்காக அட்மிட் ஆகிருக்காரு, அவருக்கு தான் இந்த மருந்து அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது அங்கே மெடிக்கலில் வேலை செய்கிறவங்க சொல்கிறாங்க, இல்லை சார், இந்த மாதிரி மருந்தெல்லாம் இல்லவே இல்லை, யாரோ உங்களுக்கு தப்பாக எழுதி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்டதுமே கார்த்திக்கு ரொம்ப டவுட் வருது. எதுக்காக நம்மளை வெளியில் அனுப்புனாங்க, இது எல்லாமே கண்டிப்பாக இந்த சின்னத்தையோட வேலையாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்தி விறுவிறுன்னு அங்கே போகிறாங்க. அங்கே போனதுக்கப்புறம் தான் தெரியுது ஆப்ரேஷன் தியேட்டருக்குள்ளே டாக்டர்ஸ்லாம் போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு. அப்போ நம்ம கார்த்தி சொல்கிறாங்க, என்ன ரேவதி, அந்த டாக்டர் நீ நல்லா பார்த்தியா, மாமாவுக்கு ஆப்ரேஷன் பண்ணுறதா இருந்த டாக்டர் தானே அவங்களாம் அப்படிங்கிற மாதிரி கேட்க, அப்போது நம்ம ரேவதி சொல்கிறாங்க, ஆனால் அவங்கள மாதிரி தான் இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, உடனே நம்ம ரேவதி சொல்கிறாங்க, இந்த ப்ரிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற மாதிரி இந்த மெடிக்கலில் போய் கேட்டால் இப்படி ஒரு மருந்தே இல்லைன்னு சொல்கிறாங்க, அப்போ அந்த நர்ஸ் வந்து நீ வீம்குனே இங்கேருந்து துரத்தி விட்டுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட ரேவதி சொல்கிறாங்க, என்னம்மா சொல்கிறீங்க. அப்போது நம்ம கார்த்தி சொல்கிறாங்க, இங்கே ஏதோ ஒரு சூழ்ச்சி நடக்குது ரேவதி, அது என்ன எதை நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்தி வந்து அங்கே ரிசப்ஷனில் போய் கேட்குறாங்க. இங்கே அப்பாயின்மெண்ட் பண்ண டாக்டர் வந்து ஆல்ரெடி வரவே இல்லை, அப்போ உள்ளே போய்க்கிறது போலி டாக்டர் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம கார்த்தி வந்து கண்டுபிடிச்சிடுறாங்க. உண்மையான டாக்டரை நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்தி எவ்வளோ போராடிட்டு இருக்காங்க. அப்போது நம்ம ரேவதி சொல்கிறாங்க, கார்த்தி மாமா, நான் வந்து அந்த டாக்டர் கையில் ஒரு டேட்டோ பார்த்தேன், ஆனால் இப்போ உள்ளே போயிருக்கிற டாக்டர் கையில் அந்த டேட்டோவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அப்போது நம்ம கார்த்திக்கு டவுட் மேலே டவுட் வருது. அப்போ நம்ம ரேவதி கிட்ட சொல்கிறாங்க, ரேவதி, நான் சொல்கிற மாதிரி ஒரு விஷயத்தை நீ பண்ணு, மாமா உயிரை காப்பாற்றணும்னா இது தவிர நம்மளுக்கு வேறு வழி தெரியல, உள்ளே இருக்கிறது உண்மையான டாக்டர்ஸ் கிடையாது, அவங்கள எப்படியாவது ஆப்ரேஷன் பண்ண விடாமல் தடுக்கிறது உன் கையில் தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்ல, உடனே ரேவதி சொல்கிறாங்க, அதை நான் பார்த்துக்கிறேன் மாமா அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ரேஷன் தியேட்டருக்குள்ளே போயிட்டு கதவை தட்டுன்னு தட்டுறாங்க. ஆனால் யாருமே கதவை திறக்கிற மாதிரியே இல்லை. அப்போ சந்திரா வந்து கேட்குறாங்க, என்னாச்சு ரேவதி, உனக்கு பைத்தியம் பிடிச்சிக்கிச்சா, எதுக்காக இப்படி ஆப்ரேஷன் நடக்கும்போது கதவை தட்டுன்னு தட்டுற அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு நம்ம ரேவதி சொல்கிறாங்க, சித்தி, உங்ககிட்ட அதெல்லாம் சொல்லணும்னு அவசியம் கிடையாது, எனக்கு என்னமோ அவங்களாம் உண்மையான டாக்டர்ஸாக இருக்க மாட்டாங்கன்னு தான் தோணுது அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட சாம்பிள் சொல்கிறாங்க, என்ன ரேவதி லூசு மாதிரி பேசிக்கிட்டு இருக்க, அப்பாவுக்கு ஆப்ரேஷன் நடக்க போகுது, இந்த மாதிரி நேரத்தில் நீ எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, அப்போ ரேவதி சொல்கிறாங்க, அம்மா, நான் சொல்கிறது கொஞ்சமாவது புரிஞ்சுக்கோங்கம்மா, உள்ளே இருக்கிறது போலி டாக்டர்ஸ், உண்மையான டாக்டர்ஸ்லாம் வந்து எங்கே இருக்காங்கன்னே தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இது கிட்டதுமே நம்ம சாம்பிள் செடிக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. அப்போ தான் நம்ம கார்த்தியை காட்டுறாங்க, அந்த டாக்டர்ஸ் இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சி அவங்கள காப்பாற்றிடுறாங்க. அப்போ அந்த டாக்டர் கிட்ட கேட்குறாங்க, உங்களை யார் இங்கே கட்டி போட்டு அடிச்சு வச்சா அப்படிங்கிற மாதிரி கேட்க, அப்போ அந்த டாக்டர் சொல்கிறாங்க, சிவனாண்டின்னு ஒருத்தன் தான் ஆளுங்களை கூட்டிகிட்டு வந்து எங்கள் 2 பேரையுமே இங்கே கட்டி போட்டு வச்சுட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட கார்த்தி ரொம்பவே அதிர்ச்சி ஆயிடுறாங்க. சரி டாக்டர், எங்கள் மாமாவுக்கு ஆப்ரேஷனுக்கு டைம் ஆகிடுச்சு, நீங்கள் சீக்கிரம் வாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த டாக்டர்ஸை கூட்டிகிட்டு போயிட்டு இருக்காங்க. அப்போ தான் நம்ம கார்த்தி வந்து ரேவதிக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, ரேவதி, உள்ளே இருக்கிறது போலி டாக்டர் தான், நான் இப்போ ஒரிஜினல் டாக்டரை கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்கேன், உன்னோட வேலை அவங்கள அங்கேருந்து தப்பிக்காத மாதிரி பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ரேவதியும் அதை கேட்டுட்டு சரி மாமா சீக்கிரம் வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சாமுண்டேஸ்வரி கேட்குறாங்க, என்னாச்சு ரேவதி அப்படிங்கிற மாதிரி கேட்க, அப்போ ரேவதி நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. அம்மா, ஒரிஜினல் டாக்டர்ஸ் எல்லாம் அந்த சிவனாண்டி ஆளுங்களை வச்சு கட்டி போட்டு வச்சிருந்தான், நல்ல வேலை மாமா போயிட்டு அந்த ஒரிஜினல் டாக்டரை காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்காங்க, உள்ளே இருக்கிறது டாக்டர்ஸே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இது கிட்டதுமே சாமுண்டேஸ்வரி சொல்கிறாங்க, இப்போ என்ன ரேவதி பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அப்போ நம்ம ரேவதி சொல்கிறாங்க, அம்மா, இப்போதைக்கு நம்ம அந்த கதவை திறந்துட்டு அவங்க கிட்ட சும்மா பேச்சு கொடுக்குற மாதிரி பேச்சு கொடுப்போம், அப்போ தான் அவங்க எஸ்கேப் ஆகாமல் இருப்பாங்க, இல்லை நம்ம சந்தேக பார்வையோட போனோன்னா கண்டிப்பாக அவங்க இங்கேருந்து தப்பிச்சிருவாங்க, அவங்கள தப்பிக்க விடாமல் பார்த்துக்கிட்டா தான் அந்த சிவனாண்டி கையும் கழுவ மாட்டுவோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ரேவதி சொல்ல, இதை கேட்ட சாமுண்டேஸ்வரி சொல்கிறாங்க, ஆமாம் ரேவதி, நம்ம எப்படியாவது போயிட்டு உள்ளே போய் அந்த ஆப்ரேஷன் நடக்கிறத தடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கதவை தட்டுன்னு தட்டி உள்ளக்க போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க ஊசி போடுற நேரத்தில் கரெக்டாக போனனால அந்த ஊசியை போடாமல் அப்படியே அங்கேயே வச்சிடுறாங்க. அந்த போலி டாக்டர்ஸ் ரேவதி சாமுண்டேஸ்வரி 2 பேரையும் பார்த்து கேட்குறாங்க, என்னம்மா, கொஞ்சம் கூட உங்களுக்குலாம் மேனஸ் இல்லையா, இப்படி ஆப்ரேஷன் நடக்கிற இடத்துல வந்து இப்படி டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, உடனே ரேவதி சொல்கிறாங்க, இல்லை டாக்டர், எங்கள் அப்பாவை நாங்கள் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டோம், அதனால தான் வந்தோம் அப்படிங்கிற மாதிரி ஏதோ சும்மா பேச்சு கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த சைடு நம்ம சந்திராவுக்கு கையும் உடலை காலும் உடலை போச்சு, அந்த டாக்டர்ஸ் எல்லாம் கார்த்தி கூட்டிகிட்டு வந்தானா அப்புறம் ஆப்ரேஷன் நல்லபடியாக நடந்து முடிஞ்சிடும், இவன் வேற உள்ளக்க போய் ரொம்ப நேரம் ஆச்சு, ஊசியை டக்குன்னு போட்டுருந்தானா இப்போ நம்மளுக்கு பிரச்சனையே கிடையாது, அவன் மட்டும் ஊசியை போடாமல் வச்சிருந்தானா அவ்வளோ தான், கார்த்தி நினைச்சதை சாதிச்சிருவானே அப்படின்னு சொல்லிட்டு சந்திரா ஒரு பக்கம் பயத்தில் இருக்க, இன்னொரு பக்கம் அந்த போலி டாக்டர்ஸ்லாம் மாட்டிக்கிட்டாங்கன்னா அப்புறம் நம்ம பேரெல்லாம் சொல்லுவாங்க, இப்போ நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சந்திரா ஒரே குழப்பத்தில் இருக்க. அப்போ தான் சிவனாண்டி ஃபோன் பண்ணுறாங்க, என்ன சந்திரா,
அந்த டாக்டர் என்ன ஊசியை போட்டுட்டானா அப்படிங்கிற மாதிரி கேட்க, இதை கேட்ட சந்திரா வந்து சொல்கிறாங்க எல்லாம் நாசமாக போச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இது கேட்ட சிவனாண்டி சொல்கிறாங்க என்ன சந்திரா சொல்கிற, அவ்வளோ ஏற்பாடு பண்ணி அது எப்படி வீணாக போகும் அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு சந்திரா சொல்கிறாங்க அந்த கார்த்தி பையன் இருக்கானே அவன் இருக்கிற வரைக்கும் நம்மளால எதுவுமே சாதிக்க முடியாது போல, அவனுக்கு டவுட் வந்து இப்போ ஒரிஜினல் டாக்டரை கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்கான், இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவன் இங்கே ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுவான், இங்கே இருக்கிறது போலி டாக்டர் தான் அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா இப்போ நம்ம எல்லாருமே கையும் கழுமும் மாட்டிப்போமே அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு சிவனாண்டி சொல்கிறாங்க சந்திரா நீ எதுக்கும் பயப்படாத நான் பார்த்துக்கிறேன், அந்த கார்த்தி வண்டி ஹாஸ்பிட்டலுக்கு வர விடாத மாதிரி தடுக்கிறது என்னோட பொறுப்பு அப்படிங்கிற மாதிரி நம்ம சிவனாண்டி சொல்லிடுறாங்க. இந்த சைடு நம்ம சந்திரா வந்து ஒரே பதட்டத்தில் இருக்க. அப்போ ரோகிணி கேட்குறாங்க என்னாச்சு சித்தி ஏன் ஒரு மாதிரியாக இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு நம்ம சந்திரா சொல்கிறாங்க அது ஒன்றும் இல்லை ரோகிணி, இங்கே என்ன பிரச்சனை நடக்க போகுதுன்னு தெரியல அதனால தான் நான் ஒரு மாதிரி இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சமாளிக்கிறாங்க. அப்போ தான் ரோகிணி நினைக்கிறாங்க நல்ல வேலை கார்த்தி மட்டும் இல்லைனா இன்னும் என்ன நடந்திருக்குன்னு யோசிக்க கூட முடியல அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ரேவதி வந்து அந்த போலி டாக்டர்ஸ் கிட்ட பேச்சு கொடுத்துட்டு இருக்கும் போதே நம்ம கார்த்தி கரெக்டாக உள்ளே வந்துடுறாங்க. உள்ளே வந்ததுக்கப்புறம் அந்த போலி டாக்டர்ஸ்க்கு கை காலெல்லாம் நடுங்க ஆரம்பிக்குது. அது மட்டும் இல்லாமல் கார்த்தி அவங்கள பலார்னு அரைஞ்சி எல்லா விஷயத்தையுமே கேட்குறாங்க. டே உண்மையை சொல்லுங்கடா நீங்களாம் யார் அப்படிங்கிற மாதிரி கேட்க, அப்போ அவன் அடி தாங்க முடியாமல் எல்லா விஷயத்தையுமே சொல்கிறான். இவரை கொலை பண்ண சொல்லி அந்த சிவனாண்டி தான் எங்களுக்கு பணம் கொடுத்தான், அதனால தான் நாங்களும் இப்படி வேஷம் போட்டு வந்தோம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதெல்லாம் கேட்டுட்டு சாம்பிள் சரி அப்படியே வாயடிச்சு போய் நிற்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த போலி டாக்டர் சொல்கிறாங்க சிவனாண்டி தான் எங்களுக்கு காசு கொடுத்து இந்த மாதிரிலாம் பண்ண சொன்னது சார், எங்களை விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி கெஞ்சா. அப்போ காத்தி சொல்கிறாங்க உங்களெல்லாம் நாங்கள் எப்படிடா விட முடியும், என்ன தைரியம் இருந்தால் எங்கள் மாமாவுக்கு இந்த மாதிரி தப்பான ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு வந்திருப்பீங்க, உங்களெல்லாம் நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு காத்தி வந்து அவங்களை போட்டு அடின்னு அடித்தது மட்டும் இல்லாமல் உண்மையான டாக்டர்ஸ்லாம் கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. அப்போ அவங்களாம் சொல்கிறாங்க எங்களுக்கு ஆப்ரேஷனுக்கு டைம் ஆகிடுச்சு, நாங்கள் ஆப்ரேஷனை நாங்கள் பார்த்துக்குறோம், நீங்கள் வந்து இவரை பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரிஜினல் டாக்டர்ஸ்லாம் உள்ளே போயிடுறாங்க. அப்போ தான் அந்த மருந்தை எடுக்கிறாங்க. இது என்ன சார் மருந்து, இந்த மருந்தை மட்டும் இவருக்கு போட்டு இருந்தாங்கன்னா அவ்வளவு தான், இவரோட உயிர் இன்னும் போயிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இதை கேட்டதுமே நம்ம சாம்பிடு சரி அப்படியே பயங்கர அதிர்ச்சியில் உறைஞ்சு நிற்க. இன்னொரு பக்கம் நம்ம காத்தி சொல்கிறாங்க கண்டிப்பாக சிவனாண்டி இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வரல, ஆனால் சிவனாண்டிக்கு யாரோ ஒருத்தவங்க இங்கேருந்தே உதவி செஞ்சுருக்காங்க, அது யார் என்னங்கிறத நான் கண்டுபிடிக்காமல் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலி டாக்டரை வெளியில் கூட்டிகிட்டு வராங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கிற சிசிடிவி கேமராஸ் எல்லாத்தையுமே செக் பண்ணி பார்க்குறாங்க. செக் பண்ணி பார்த்ததில் சந்திரா அங்கிட்டும் இங்கிட்டும் ஓடி வர்றது அதில் பதிவாக இருக்கு. அது மட்டும் இல்லாமல் சந்திரா தான் அந்த போலி டாக்டர்ஸ் கிட்ட இந்த மாதிரி மெடிசனை கொடுத்து ராஜராஜனுக்கு போட சொன்னதா அதில் எல்லாமே பதிவாயிருக்கும். நம்ம கார்த்தி மட்டும் அங்கே இருக்கிற சிசிடிவி கேமராவெல்லாம் பார்த்து உண்மையை கண்டுபிடிச்சாருன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த சந்திரா பண்ண வேலை எல்லாமே நம்ம சாம்பிடு செடிக்கு தெரிய வரணும். கண்டிப்பாக சிவனாண்டி ஒருத்தனால இந்த வேலையை பார்த்துக்கவே முடியாது, சிவனாண்டிக்கு இங்கே இருக்கிற யாரோ தான் உதவி பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கார்த்தி சொல்லிக்கிட்டு இருக்க. அப்போ தான் நம்ம சந்திராவுக்கு உண்மையான பயமே வெளியில் வருது. போச்சு நம்ம நல்லா மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சந்திரா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருக்க. அப்போ தான் அங்கே இருக்கிற சிசிடிவி கேமராவெல்லாம் பார்க்குறாங்க. நம்ம எவ்வளவோ வேலை பண்ணோமே, தலைக்கு மேலே இருக்கிற அந்த சிசிடிவி கேமராவை மறந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு சந்திராவுக்கு என்ன பேசுறதுன்னு கூட தெரியல. அது மட்டும் இல்லாமல் நம்ம கார்த்தி சந்திரா பார்த்து பயங்கரமாக முறைக்கிறாங்க. அப்போது சாம்பிச்சேரி சொல்கிறாங்க நல்ல வேலை கடைசி நேரத்தில் அந்த ஊசியை போட விடாமல் தடுத்தாச்சு, அந்த ஊசியை மட்டும் போட்டிருந்தா இன்னும் என்ன ஆயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இது கேட்ட ரேவதி சொல்கிறாங்க அம்மா நான் இப்போயும் சொல்கிறேம்மா, கார்த்தி மாமா நம்ம குடும்பத்துக்கு நல்லது தான் செஞ்சுக்கிட்டு இருக்காரு, இப்போ கூட அப்பாவோட உயிரை காப்பாற்றினது அவர் மட்டும்தான், நீங்கள் ஏமா அவரை முழுசாக வெறுத்துக்கிட்டே இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி ரேவதி சொல்ல, இதை கேட்ட சாம்பிச்சேரி ரேவதி கிட்ட சொல்கிறாங்க ரேவதி இப்போ அதை பற்றிலாம் பேசுகிற நேரம் இல்லை, அப்பா நல்லபடியாக பொழைச்சி வரட்டும் அப்படிங்கிற மாதிரி சாம்பிச்சேரி சொல்லிக்கிட்டு இருக்க. அப்போ தான் சந்திரா சொல்கிறாங்க அக்கா இவங்கெல்லாம் சேர்ந்து என் மேலே ஏதோ ஒரு பழியை போட பார்க்குறாங்க அக்கா, நீ எதையும் நம்பிக்கிட்டு இருக்காதா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட சாம்பிச்சேரி வந்து சந்திரா கிட்ட சொல்கிறாங்க சந்திரா நீ வந்து சிவனாண்டி அன்னைக்கு உன்கிட்ட இருந்து பிரிச்சுட்டேன்னு சொல்லிட்டு நீ ஒரு வித கோவத்தில் இருந்த, ஆனால் பாத்தியா அந்த சிவனாண்டி நம்ம குடும்பத்தில் இன்னும் வன்மத்தோட தான் இருக்கான், அப்படிப்பட்டவனோட நீ வாழலை அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாம்பிச்சேரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இதுக்கு பின்னாடி இருக்கிற மெயின் ரீசனே நம்ம சந்திரா தான், அதை நம்ம காத்தி சீக்கிரமாக கண்டுபிடிச்சி சாம்பிச்சேரி கிட்ட சொல்லணும். ஓகே வியூவர்ஸ், என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.